தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மக்கள் காரணம்னா இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காரணமாயிருக்கிறாங்க. ஆமா, அரசியல் நாகரிகம்னா என்னன்னு திராவிட முன்னேற்ற கழகம் காட்டியிருக்கு. பெரும்பான்மை காட்ட முடியாம தமிழக வெற்றி கழகம் தவிச்சிட்டு இருக்கிறப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள செய்தி ஊடகங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. ஆளுநர் கூட ஒரு கட்டத்தில் சொன்னார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்தா கூட நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனா அதுக்கெல்லாம் செவிமடுக்காம மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தாவேக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒருபோதும் திமுக இடையூறா இருக்காதுன்னு தெளிவா சொன்னதோட மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி இவங்க எல்லாருக்கிட்டையும் எந்த விதமான தடையையும் ஏற்படுத்தாம சுதந்திரமா முடிவெடுக்க வச்சதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனே நன்றி சொல்றதுக்காக அறிவாலயத்துக்கு வரல. ஆனா இவங்க எல்லாரும் இன்னமும் கொள்கை ரீதியா நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கோம்னு சொல்றதுக்கு நன்றி. யோசிச்சு பாருங்களேன், இந்த எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க, அவங்க ஆதரவோட ஓட்டு பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட வெற்றிக்கு திமுக முக்கியமான காரணம். ஆனா இந்த நேரத்துல ஜனநாயகம் வெற்றி பெறணும், மக்களாட்சி வெற்றி பெறணும். 10ஆம் தேதிக்கு மேல பெரும்பான்மை காட்டலைன்னா இது குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே போயிடும் ஆளுநர் ஒன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான கூட்டணின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 120 எம்எல்ஏக்களோட தமிழக வெற்றி கழகம் போறாங்க. இப்ப நாளைக்கு அவங்க சட்டசபையில உட்கார்ந்து அவங்க எல்லா முடிவுகளையும் தானா எடுத்துட முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு நன்றி தெரிவிக்கும் போது மதவாசத்தையோட உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் எங்கே வருதுன்னா, இப்ப இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிற மும்மொழி கொள்கையை மத்திய அரசு உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒருபோதும் கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த கேஸ் விலை உயர்வுக்கு கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்கும் போது விஜய் அவர்கள் அதுக்காக வாய் திறக்கிற சூழல் வரும். அப்படி எதிர்கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணியில இடதுசாரிகள்னு ஒரு நல்ல ஆட்சியை விஜய் அவர்கள் அமைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இதே சமயத்துல நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு செய்தி படிச்சோம். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது தமிழக முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கிட்டதுதான் தான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் மாதிரி மக்களுக்கு பயன்படுகிற நல்ல திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. எதிர்கட்சியில இருந்து அவங்க அதை வச்சாலும் விஜய் அவர்கள் அதை செயல்படுத்துவாங்கன்னு நம்புறோம். ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு பேருடைய கூட்டணியில ரொம்ப சிறப்பா அமையும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போட திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாருடைய வாழ்த்துதலும் அன்பும் கிடைச்சிருக்கு.